ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தனுஷ் நடிச்சிருக்க இட்லி கடை மூவில இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. சுட சுட இட்லி கடையோட ட்ரெய்லர் பார்த்துடலாம். ரொம்ப டிலே பண்ணதால ஸ்ட்ரைட்டா ட்ரெய்லர் போயிடலாம். எப்படி இறக்கிது பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்காக உட்காந்து அரைக்க தேவையில்லைல்ல. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரும். அதுவும் ரைட் தான், கை பக்கம் வரணும்ல. பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். முழுக்க நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போக போறான்? இங்க தான் திரும்பி வர போறான். இங்க தான் திரும்பி வர போறான். இங்க தான் திரும்பி வர போறான். தள்ளிக்கங்க. நித்யா மேனன், அந்த பொண்ணு கையல் யாரு? கும்பிட்டு வேலை செய்து ఒక్కాలి కొమట్లో కుట్టినానా. ஓகாலியா? You're the best. நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த எப்படி? Look at முருகன். பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடை டப்பா குடிச்சிருந்தாலும் அவன் தானே ஓனரோட அடையாளம். அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். வேண்டாம், எட்டனா பெறாத அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காது. அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. ஆத்தி, இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. நீங்க சொல்லுங்க, ட்ரைலர் பாத்தீங்க எப்படி இருக்கு? ட்ரைலர் வந்து ஃபாரினுக்கும் போது நம்ம லோக்கலுக்கும் வருது, கிராமத்துக்கும். ட்ரைலர் நல்லா தான் இருக்கு. படம் பார்த்தா தனுஷ் வந்து ஒரு இட்லி கடையை விட்டுட்டு நம்ம அருண் விஜய்க்காக ஏதோ பண்ணி ஃபாரின் போறாரு. அங்க போயிட்டு ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைனால திரும்பி இங்க வந்துடுறாரு. திரும்பி அவர் கடையை டெவலப் பண்ண பாக்குறாரு. அதனால அருண் விஜய்க்கு பொறுக்காம இவருக்கு தொல்லை பண்றாரு. இதான் வழக்கம் போல இருக்க கதை தான். அதை எந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்றத நம்ம படத்தை பார்க்கணும். இதெல்லாம் நல்லா நடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. தனுஷா பக்க எங்க நல்லா இருக்காரு. அருண் விஜயும் பார்க்க ஃபாரின் வில்லன் மாதிரி நல்லா ஸ்வீமா சூப்பரா தான் இருக்காரு. சத்யராஜ் பார்த்தா அருண் விஜயோட அப்பா மாதிரியும், நம்ம ராஜ்கிரண் வந்து தனுஷோட அப்பா மாதிரி இருக்கு. நீங்க சொல்லுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. வீடியோ பார்த்தீங்கல்ல, கமெண்ட் பண்ணுங்க ட்ரைலர் எப்படி இருக்குன்னு. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.